سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي إني ميت وإنك حي يا ربي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما المدد يا رسول الله المدد يا غوث المدد يا ஷேக். எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே உரித்தாக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜுமா தொழுகைக்கு வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாவின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. அமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹு தாலா ஒரு புனிதமான ஒரு ஜும்மா நாளிலே அல்லாஹ் நம் அனைவரும் ஒன்று சேர்த்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்தோடு மரணித்து நாளை கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தோப்பிக்கை வல்லால்லா நம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா உலகத்துல நம்மளை மனிதனை அல்லாஹ் படைக்க செய்தான். படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்று வரைக்கும் அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சிகளை நாம் நிறைய கண்கூடா பார்த்துக்கிட்டே வரோம். உலகத்தில் நாளுக்கு நாள் குழப்பங்களும் அநியாயக்கார ஆட்சியும் அதிகரித்து வருதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எல்லா ஹதீஸ் நூல்களையும் பாபு ஃபித்தன், குழப்பம் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு பாடம் இருக்குது, ஒரு அத்தியாயம் குழப்பம் அப்படின்னு சொல்லி சில ஹதீஸ்களை எல்லா ஹதீஸ் நூல்களையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் நூல்களில் இப்போ நடக்கிற இந்த போரை பற்றியும் நிறைய குழப்பத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. உலகத்தில் எங்கெங்கெல்லாம் போர் நடக்கும், கியாமத்தால் எப்போ வரும், அது வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன அறிகுறி, எல்லாமே ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே அல்லாஹ் சொன்னதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் தான் நடந்துட்டு இருக்குது, நடக்க போகிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஈமான் கொண்ட நமக்கு ரெண்டு விஷயங்கள் தான் நினைவுக்கு வரணும். இப்போ நடக்கிற ஈரானில் போர் நடக்குது, அங்கங்கே குழப்பம் நடக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த குழப்பங்கள், ஃபசாது, ஃபித்னா, எங்கே பார்த்தாலும் போல அக்கிரமம், அட்டூழியம் நடந்திருக்கு இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது முஸ்லீமுக்கு ரெண்டு விஷயங்கள் படிப்பினைகள் பெற வேண்டும். ஒன்று என்னன்னு சொன்னால், இதெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது தான் அப்படின்ற நம்பிக்கை அதிகமாக வேணும். புதுசாக ஒன்றும் நடக்கல, ஏற்கனவே ஸல்லல்லாஹு சொன்னது விஷயம் தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி மேலும் ஈமான் நமக்கு அதிகரிக்கிறோம், ஈமான் நம்ம அதிகரிக்க செய்யணும். ரெண்டாவது, இனியாவது நம்ம திருந்தோம், தஸ்லீம், அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபடும். இது வரைக்கும் நம்ம ஏதோ குடும்பம், நமக்கு கல்யாணம் ஆனால் போதும், வீடு கட்டினா போதும், நிலம் வாங்கினா போதும், அப்படி இப்படி இருந்தோம். இதுக்கப்புறம் நம்ம படிப்பினை பெற்று இதுக்கப்புறம் நம்ம திருந்த ஆரம்பிக்கிறோம். இது வரைக்கும் இல்லாமல் மேலும் நடந்துட்டு குழப்பத்தெல்லாம் பார்த்து நம்ம அல்லாஹ் மேல இன்னும் நம்பிக்கை அதிகமாக வரும், இன்னும் திருந்த சந்தர்ப்பம் அல்லாஹ் கொடுத்துருக்குறான். நமக்கு இன்னும் அல்லாஹ் ஆயில கொடுத்துருக்குறான், நீண்ட ஆயில அல்லாஹ் தரலும். வாழக்கூடிய இனி வரும் வாழ்க்கையில முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நபரை நம்ம மாற்றணும். இந்த ரெண்டு தான் நம்ம முஸ்லீமுடைய படிப்பினை, ரெண்டு தான். ஒன்று நம்ம நம்பிக்கை அதிகரிக்கணும், இன்னொன்று அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முற்றிலும் வழிபட்டு நடக்கலாம். இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் தாலா யூதர்களை பத்தி குரான்ல நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். யஹூதி அப்படின்னு அல்லாஹ் தாலா குரான்ல யூதரை பத்தி சொல்றான். இந்த யூதர் யஹூது அப்படின்ற எதுல இருந்து வந்துச்சுன்னு சொன்னா நிறைய கருத்து சொல்லுவாங்க. அதுல ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உடைய மகன்கள் வந்து ஒரு மகன் பேர் யஹூதா, அந்த மகன்ல இருந்து வழித்தோன்றல் தான் யூதர்கள், யஹூதி அப்படின்னு வந்துச்சு என்பதாக சொல்லுவாங்க. நிறைய கருத்து இருக்குது. ஒரு கருத்து இப்படி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகன் பேர் யஹூதா, அந்த மகன்ல இருந்து வந்த வழித்தோன்றல் தான் இந்த யூதர்கள், யஹூதிகள் என்பதாக சொல்லப்படுது. இந்த யூதர் அப்படின்ற பேர் யார் வச்சாங்கன்னு சொன்னா, நபிமார்கள் வைக்கல, ரசூல்மார்களும் வைக்கல. ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இந்த யூதர்னு பேர் வைக்கல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வழி மக்கள் இருந்து வந்தாங்க, அந்த மக்கள் வழி தொண்டை வந்தாங்க இல்லையா, அவங்களும் அந்த பேர் யஹூதின் பேர் வைக்கல.
அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்றான், இவ்வுலகத்துல வந்து எல்லா நபிமார்களுடைய சந்ததிகளுக்கு பேரு முஸ்லீம் தான் அல்லாஹ் வைக்க சொன்னான். முஸ்லீம் தான் வச்சாங்க. இவங்க தான் காலப்போக்குல யூதர்கள் கிறிஸ்டியன்கள் மாத்திக்கிட்டாங்க. நமக்கு அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை என்னன்னு சொன்னா, யாருடைய வழித்தோன்றே நம்ம பேர் முஸ்லீம், யாரோட வழித்தோன்றல இருந்து அந்த பேர் நமக்கு வரல. வாழடி வாழி அல்லாஹ் வச்ச பேர் தான் இது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மாகான இப்ராஹிமும் யஹூதீன் வல நஸ்ரானியன், இப்ராஹிம் இஸ்லாம் யஹூதியாவும் இல்ல, நஸ்ரானாவும் அதாவது கிறிஸ்டினாவும் இல்ல, வலாக்கின் கான ஹனீஃபும் முஸ்லிமா, பியூரான முஸ்லீமா இருந்தாங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். எல்லா நபிமாருடைய சந்ததிக்கும் அல்லாஹ் பேரு முஸ்லீம் தான் வச்சான். இவங்க தான் பிரிச்சுக்கிட்டாங்க, யஹூதி நஸ்ரா கிறிஸ்டின் யூதர்கள் பிரிச்சுக்கிட்டாங்களே தவிர அல்லாஹ் எல்லா நபிமார்களுடைய பேரும் சந்ததிக்கு பேரும் முஸ்லீம் என்பதாக தான் அல்லாஹ் சொல்லி காமிச்சான். குர்ஆன்ல ஒரு கூட்டத்தை பெயர் சொல்லி சபிக்கப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொன்னா அந்த யூதர்கள் கூட்டம் தான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சபிக்கிறான்னு சொன்னா சும்மா மேலோட்டமா சபிப்பான். ஆனா ஒரு கூட்டத்துல பெயரே சொல்லி சபிக்கிறான்னு சொன்னா இந்த யூதர் கூட்டம் மட்டும்தான் அல்லாஹ் பேரை சொல்லி சபிக்கிறான். யூதிகள் நாசமாகட்டும் அப்படின்ற மாதிரி வாசகத்தை அல்லாஹ் பேரை சொல்லி சபிக்கப்பட்ட ஒரே கூட்டம் சொன்னா இந்த யூதர்கள் கூட்டம் தான். அப்படின்னு அவங்க அட்டுழியம் பண்ணாங்க. ஏன் அவங்களை அல்லாஹ் தஆலா இப்படி சபிக்கிறா அப்படின்னு சொன்னா, நம்ம தினமும் குர்ஆனை ஓதித்தான் இருக்கிறோம். கைரில் மக்தூபி அலைஹிம், அல்லாஹ்வால் கோபம், கைல் மகுதூபி ஃபாத்திஹா சூரா அல் சூரா ஓதுறோம் இல்லையா, கைல் மகுதூபி அலைஹிம் வலத்தாலீன் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, அல்லாஹ் கோபப்பட்ட கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது யார் அப்படின்னு சொன்னா ஹுமுல் யஹூதியின், அதுதான் யஹூதி கூட்டம் என்பதாக உலமாக்கள் விளக்கம் தராங்க. அந்த கூட்டம் ஒவ்வொரு தடவை ஃபாத்திஹா சூரா நம்ம அவங்களை சபிச்சுட்டு தான் இருக்கிறோம். அவ்வளவு மோசமான கூட்டம் தான் அந்த யஹூதியர் கூட்டம். லொய்னல்ல இன்னொரு ஆயத்துல என்ன சொல்றான், லொய்னல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல அலா லிசானி தாவூத் வ ஈஸா இப்னு மரியம், தாவூத் அலை இஸ்லாம் அவங்களும் சபிக்கிறாங்க. பனு இஸ்ராயீல் கூட்டமான அந்த யூதர்களை தாவூத் அலை இஸ்லாம் அவங்களும் சபிக்கிறாங்க, ஈசா அலை இஸ்லாம் அவங்களும் சபிக்கிறாங்க என்பதாக குர்ஆன் நல்லா சொல்றான். எல்லா நபிமாரும் யூதர்களை சபிச்சாங்க, நம்மளும் சபிக்கிறோம். சபிச்சு கியாமத் வரைக்கும் யூதர்களை சபிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அல்லாஹ் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சாபத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அட்டுழியம் பண்ணாங்க. உலகத்துல யாருமே செய்யாத காரியத்தான் யூதர்கள் செஞ்சாங்க. இது வரைக்கும் யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த காரியத்தை எல்லாம் யூதர்கள் தான் செஞ்சாங்க, யூதர் தான் வித்திட்டாங்க. எல்லா புது புது பசாதுகள், புது புது குழப்பங்கள்ல அறிமுகப்படுத்தி யாருன்னு சொன்னா அந்த யூதர்கள் தான். வட்டியா இருக்கட்டும், லஞ்சமா இருக்கட்டும், இல்ல விபச்சாரமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் வித்திட்டவங்க யார் தெரியுமா? எல்லாத்தையும் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவங்க இந்த யூதர்கள் தான். உலகம் ஃபுல்லா குழப்பம், பசாத். இவங்க வரலாற்றை முழுசா பார்த்தோம்னு சொன்னா எங்க பார்த்தாலும் துரோகம் தான். முழு துரோகம் நிறைஞ்ச வரலாறு தான் யூதர்கள் வரலாறு. ஃபுல்லா துரோகத்தால சூழப்பட்டதுதான். யாரையும் நம்ப மாட்டாங்க, நம்பங்களை மோசடி செய்வானுங்க, வாக்குறுதி கொடுத்து அதை மீறுவானுங்க. எல்லா குழப்பம் எல்லா பசாதும் காரணம் இதுதான். தீமைகளின் ஊற்று யாருன்னு சொன்னா யூதர்கள் தான். சுருக்க சொன்னா தீமைகளின் ஊற்று யாருன்னு சொன்னா யூதர்களா தான் இருப்பாங்க. எல்லா தீமைகளும் ஆணிவேர் அஸ்திவாரம் அறிமுகப்படுத்தி எல்லாமே இந்த யூதர்கள் தான். அவ்வளவு மோசமான ஒரு கூட்டம் தான் யூதர்கள். அல்லாவே குறை சொன்னானுங்க. அல்லாவே குறை சொன்ன கூட்டம் தான் யூதர்கள். மற்ற காபிர்கள்லாம் அல்லாஹ் மற்ற தெய்வத்தை வணங்குவாங்க. ஆனா அதுக்கு ஒரு நியாயம் சொன்னா என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தான் உயர்ந்த ரப்பு, உயர்ந்த கடவுள் அல்லாஹ் தான். ஆனா அல்லாஹ்வை நேரடியா தொடர்பு கொள்ள முடியாது இல்லையா, அதுக்கு பாலம் தான் இந்த குட்டி குட்டி சிலைகள் தெய்வங்கள் அப்படின்னு சொன்னாங்க காபிர்களா இறை மதிப்பாளர். அதே அல்லாஹ் குர்ஆன் சொல்றா, மா நஅபுதும் இல்லா லியக்ரபூனா இலல்லாஹ், இந்த தெய்வங்கள் சிலைகள்லாம் வணங்குறோம் இல்லையா, இந்த சிலைகள் இந்த தெய்வங்கள் எல்லாம் குட்டி தெய்வங்கள் தான். இது எதுக்குன்னு சொன்னா அல்லாஹ் கிட்ட ஸ்ட்ரெயிட்டா போக முடியாது, இது மூலமா நாங்க போவோம்னு சொல்லி தான் சொன்னாங்க. அல்லாஹ்வை இழிவுபடுத்தல, யூதர்கள் தவிர மற்ற யாருமே அல்லாஹ் இழிவுபடுத்தல, அல்லாஹ் கேவலப்படுத்த, அல்லாஹ் கண்ணியத்தை குறை வைக்கல, அல்லாஹ் பக்கத்து உணர்ந்து இருந்தாங்க. ஆனா அந்த யூதர்கள் மட்டும் தான் அல்லாஹ் கேவலப்படுத்துறாங்க, அல்லாஹ் குறை சொன்னாங்க, அல்லாஹ்வை ஏழைன்னு சொன்னாங்க. அல்லாஹ் ஒரு ஏழை, நாங்க பணக்காரன்னு சொன்னாங்க. யாரு? யூதர்கள். அவ்வளவு மோசமான கூட்டம் தான். லகத் சமி அல்லாஹ் கௌலுல்லதீன காலு இன்னல்லாஹ ஃபகீருன் வ நஹ்னு அக்னியா. அல்லாஹ் யூதர்கள் சொன்னாங்க அல்லாஹ் ஒரு ஏழை, நாங்க பணக்காரர் அப்படின்னு சொன்னதா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏன் அப்படி சொன்னா ஒரு ஆயத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், மந்தல்லதி யகுல்லா கரன் ஹசனா வ இலாஃபு லஹு அல்லாஃபா. அல்லாஹ் யாருக்கு அல்லாஹ்க்கு வேண்டி அழகை கடன் கொடுக்குறாங்களோ அல்லாஹ் அவங்க பன்மடங்கா பெருக்கி தருவா அப்படின்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்குனான். இந்த ஆயத்தை படிச்சுட்டு விளக்கம் சொன்னானுங்க, அல்லாஹ் நம்மள்ட்ட கடன் கேட்கறான், அல்லாஹ் நம்மகிட்ட கடன் கேட்கறான், அதே மாதிரி அல்லாஹ் ஏழை, நாங்க தான் கடன் கொடுக்க போறேன்னு நாங்க பணக்கார அப்படின்னு சொன்னான். மூசா இப்ராஹிம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தை இறங்கின உடனே ஒரு பாடசாலை கடந்து போறாங்க. யூதர்கள் நிறைஞ்ச பாடசாலையில கடந்து போறாங்க. போன உடனே அந்த யூதர் தலைவர்ல ஒருத்தனை கூப்பிட்டு அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, நீங்க ஒரு தலைவரா இருக்கிறீங்க, யூத தலைவரா இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, அல்லாஹ் வணங்குங்க, அல்லாஹ்வை வழிபடுங்க, அல்லாஹ் ஈமான் கொள்ளுங்க, அல்லாஹ்க்கு வேண்டிய அழகிய கடன் கொடுங்க அப்படின்னு குர்ஆன் ஆயத்தை ஓதி காமிச்சாங்க. மந்தல ஜிக்ரா கடன் ஹசனா, யாருக்கு அல்லாஹ்க்கு வேண்டிய அழகிய கடன் கொடுக்குறாங்களோ அப்படின்னு குர்ஆன் ஆயத்தை ஓதி காமிச்ச உடனே அந்த யூத தலைவர் சொன்னான், பின்ஹாஸ் அப்படின்னு யூத தலைவர் சொன்னானா, என்னது அல்லாஹ்க்கு கடனா, அல்லாஹ் கடன் கேட்கிறானா, அப்ப அல்லாஹ் ஏழையாச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டான்.
அல்லாஹ் ஏழை நம்மளோட கடன் கேட்கறான். இப்ப நகனு அகுனியா, நாங்க பணக்காரங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான். சொன்னது மட்டும் இல்லாம திரும்ப சொல்றான் அந்த ஆயத்தோட அல்லாஹ்வுன் முலாஃபா, அல்லாஹ் யாருக்காவது அழகே கடன் கொடுக்குறாங்களோ அவங்க அல்லாஹ் பன்மடங்கா பிரிக்கி தருவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, அப்ப அல்லாஹ் நமக்கு வட்டி தரானா அப்படின்னு கேட்கறான். வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா இந்த ஆயத்துல அல்லாவே நம்மகிட்ட கடன் கேட்கறான், கடன் நம்ம கொடுத்தா அல்லாஹ் நம்ம பன்மடங்கா பெருக்கி தருவோம், வட்டி தரான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, அல்லாவுடைய பாதையா செலவு செய்யறாங்களோ அவங்க அல்லாஹ்ல பன்மடங்கா லாபத்தை செல்வத்தை பறக்க செய்வான், பெருக்கி தருவான்னு அர்த்தம். ஆனா இவனுக்கு இப்படி அர்த்தம் வச்சுட்டாங்க, அல்லாஹ் கடன் கேட்கற நம்மள்ட்ட அந்த கடன் நம்ம கொடுத்தா அல்லாஹ் நமக்கு வட்டி தரானா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அல்லாஹ் தாலா அல்லாவே ஏழன்னு சொன்னானுங்க இந்த யூத கூட்டங்கள். இன்னும் சொல்றாங்க வகாத்து யஹூது எதுல்லாஹி மது மல்உ மஅலூலா, அல்லாஹ்வோட கை கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ்வோட கை கட்டப்பட்டு கிடக்குது, அல்லாஹ் கஞ்ச, அல்லாஹ் விசாலமா யாருக்கும் தரமாட்டான், அல்லாஹ் பெரிய கஞ்ச அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னமும் அல்லாஹ் குறை சொன்னானுங்க, நபிமார்ல அவதூறு சொன்னானுங்க, எல்லா நபிமாரும் அவதூறு சொன்னானுங்க. எல்லா குழப்பத்துக்கும் காரணம் இவன் தான். பிறருக்கு இன்னல் தரதுக்குன்னே ஒரு கூட்டம் படைக்கப்பட்டது சொன்னா அது யகூதிகள் தான். பிறருக்கு இன்னல் முழுக்க இப்ப எல்லாத்துக்கும் கஷ்டத்தை கொடுப்பானுங்க, இன்னல தருவானுங்க. பிறகு இன்னலுக்கு கொடுக்கப்பட்டதுக்காகவே படைக்கப்பட்ட கூட்டம் தான் இந்த யூதர்கள் கூட்டம். அல்லாஹ் பலகீனமானு சொன்னான், அல்லாஹ் ரொம்ப பலகீனமானவன், அல்லாஹ் ஏழை, அல்லாஹ் கோழை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான். ஏன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நம்ம சமூகம் தெரியும் இல்லையா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசுல பிரிஞ்சுட்டாங்க. அதனால பிரிஞ்சு அழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணு போயிடுச்சு. அதனால அழுது அந்த கண் பார்வை மங்கி போச்சு. ஆனா இவன் யகூதிகள் என்ன சொன்னானுன்னு சொன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கூட நேரடியா மோத தகுதி இல்லாம அல்லாஹ் ஒரு கோழை அவருடைய கண்ணை பிடிங்கிட்டான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு மோசமான கூட்டம் தான் யூதர்கள். இவங்க அல்லாஹ்க்கு விரோதியா இருந்தாங்க. அல்லாஹ் ஏழுன்னு சொல்லி அல்லாஹ் கை கட்டப்பட்டுச்சு, அல்லாஹ் பதவின்னு சொல்லி அல்லாஹ்க்கு விரோதி ஆயிட்டாங்க. மலக்குக்கும் அல்லாஹ் விரோதி ஆயிட்டாங்க. ஜிப்ரீல் அதாபதான் கொண்டு வராங்க அப்படின்னு ஜிப்ரீல் வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் மன்கான் அதுவன் ஜிப்ரீல, யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு விரோதியா இருக்கிறாங்க அவன் எனக்கு விரோதி அல்லாஹ் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்படி மலக்குகளும் விரோதியா இருந்தாங்க, அல்லாஹ்க்கு விரோதியா இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அவங்க எல்லா நபிமாருக்கு விரோதியா இந்த யகூதி கூட்டங்கள் இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் உடலை கேலி பண்ணாங்க இல்லையா, அந்த காலத்துல ஆத்துல குளிப்பாங்க, எல்லாம் ஒன்னா குளிப்பாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தனியா போய் குளிச்சாங்க. அப்ப அந்த கூட்டம் பேசிக்கிட்டான், மூசா நம்ம கூட ஒன்னா சேர்ந்து குளிக்காம தனியா போய் குளிக்கிறாரு அப்படி பேச ஆரம்பிச்சாங்க. அதுல ஒருத்தன் சொன்னானா, நம்ம சொல்றதே இந்த இடத்த சொல்ற தகுதியா என்னன்னு தெரியல, ஆனா இந்த ஹதீஸ் முஸ்லிம் அஹமதுல புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தான் அந்த ஹதீஸ். மூசா அலைஹிஸ்ஸலாம் வேற பெருசு அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதனால தனியா குளிக்கிறாரு, நம்ம கூட சேர்ந்து குளிக்குமான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். மூசா நபி அவங்களால அனுப்பப்பட்ட பிரத்யேகமான நபி மூசா, அந்த மூசா நபி உடலை கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு மோசமான கூட்டம் தான் இந்த யூதர்கள் கூட்டம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனு கல்லதீன ஆத மூசா அலைஹிஸ்ஸலாம் நோய்வினை செஞ்சாங்க இல்லையா, அந்த மாதிரி ஈமான் கொண்ட முஸ்லிம்களே நீங்க ஆயிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான். அவ்வளவு மோசமான கூட்டம் தான் இந்த யூதர்கள் கூட்டம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அதிசய பிறப்பு, எல்லாத்துக்கும் தெரியும், அதிசயமா பிறந்தாங்க, தந்தை இல்லாம பிறந்தாங்க இல்லையா. அந்த அதிசய பிறப்பை பார்த்தும் இவங்க ஈமான் கொள்ளல, அவங்க கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 5 முறை ஸல்லல்லாஹு கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க யூதர்கள் கூட்டம். 5 முறை, 1 இல்ல 2 இல்ல 5 தடவை முயற்சி பண்ணாங்க, தோத்து போயிட்டாங்க. சூனியம் வச்சாங்க, ஸல்லல்லாஹு சூனியம் வச்சாங்க, எல்லாரும் தோத்து போயிட்டாங்க. யூதர்கள் சும்மா எல்லா குழப்பத்துக்கும் இதுதான். பொருளாதாரத்துல தவறான நடவடிக்கைகள், பொருளாதார சிக்கலுக்கு காரணம் தவறான நடவடிக்கைகள், எல்லா இடத்துக்கு காரணம் யார் தெரியுமா, இந்த யூதர்கள் தான். அவ்வளோ குழப்பம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாருக்குமே இந்த வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணல. அக்காலுன லிஸ்ஸுஹத், அவங்க செய்யறது எல்லாமே தப்பான வழிதான், தப்பான சாப்பாடு என்பதை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவு மோசமானவங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் யூதர்களை பற்றி. அவங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி மூசாவே குறை சொன்னாங்க. மூசாக்கு அல்லாஹ் தஆலா 9 அத்தாட்சி வாழ்க்கையில காமிச்சான். கடல் பிளந்தது, அசா பாம்பா மாறந்து, அக்கல்ல கை வச்சு கை அப்படி பிரகாசமா ஜொலிக்கும், இந்த மாதிரி 9 அத்தாட்சியை காமிச்சாங்க அல்லாஹ் தஆலா. அப்படி காமிச்ச பிறகும் அவனுக்கு திருந்தல. அப்பயும் மூசாக்கு மாறு செஞ்சு அவதூறு செஞ்சாங்க. மூசா ஃபிரௌன் தோத்திட்டு வந்தான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல்ல பிளந்து போனாங்க, சம்பவம் தெரியும். அப்ப பிளந்து போனதுக்கு அப்புறம் கடல்ல பிளந்த மூசா ஃபிரௌன் கூட்டம் எல்லாம் கடல்ல மூழ்கடிக்க போச்சு. மொத்தமும் மூசாவை பின்பற்ற மட்டும்தான் தப்பி போனாங்க, கடலுக்கு அந்தான போனாங்க. போனதுக்கு அப்புறம் சும்மா இல்லாம அங்க ஒரு கூட்டம் ஒரு சிலையை வச்சு வணங்கிட்டு இருந்துச்சான். அதை பார்த்து இவங்க சொன்னாங்களாம், யா மூசா இஜலனா இலஹன் கமாலஹும் ஆலிஹா, இவங்க எப்படி ஒரு சிலை வச்சு வணங்குறாங்க, அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு சிலை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு அத்தாட்சியும் பார்த்த பிறகு அல்லாஹ்வை நம்பாம ஒரு சிலையை ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு இந்த கூட்டம் சொல்ல ஆரம்பிச்சு. அவ்வளவு மோசமானவன் தான் இந்த யூதர்கள் கூட்டம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர்சினா மலைக்கு தௌராத் கிதாப் வாங்க போனாங்க. போனப்ப இந்த கூட்டத்துல ஹாரூன் நபியை நியமிச்சு போனாங்க. நான் வர வரைக்கும் இந்த கூட்டத்தை பாத்துக்க அப்படின்னு சொல்லி நியமிச்சு போனாங்க. அப்ப அந்த கூட்டத்தை ஒருத்தன் சாமிரி அப்படின்னு ஒருத்தன் தான், அவனுக்கு பேரு மூசா தான், ஆனா அவன் சாமிரின்னு கூப்பிடுவாங்க. அவன் எல்லாம் என்ன பண்ணான், பிறவனுடைய நகையெல்லாம் இந்த பர்னேஸ்ல வச்சிருந்தாங்க, எல்லா நகை இந்த குழியில போடுங்கன்னு சொல்லி போட சொன்னான். எல்லாம் குழியில போட்ட உடனே அந்த
நகையெல்லாம் காலமாடா மாத்திட்டாங்க. காலமாடா மாத்தி இந்த மூசா இந்த காலமாடா இதுதான் எல்லா நாட்டையும் உருக்கி ஒரு காலமாடா மாத்தி அல்லாவுடைய கட்டளை காலமாடா மாறணும்னா காலமாடா மாறி போச்சு. அப்போ அந்த சாமிரியை சொன்னானா மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டத்தில் இல்ல, தூர்சனா மலைக்கிட்ட அல்லாட்ட போய் வேதம் வாங்க போயிட்டாங்க. அந்த காலமாடை உருவாக்கி இந்த சாமிரியை சொன்னானா, இது இருக்கு இல்லையா இந்த காலமாடு, இதுதான் ஆதா இலாவுக்கும் இலாஹ் மூசா, இதுதான் உங்களுடைய இலாகு இந்த காலமாடு தான், மூசாவுடைய ரப்பு இந்த காலமாடு தான், மூசா இதை விட்டு வேற எங்கேயும் போயிருக்கிறாரு, எல்லாம் இதை வணங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் காலமாடை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப காலமாடை வணங்குறதுக்கு முன்னோடி யாருன்னா இந்த இவனுங்க தான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தடுத்து பார்த்தாங்க, சொல்லிட்டாங்க ஹாரூன் நீ ஓரமா உட்காருங்க, மூசா வரைக்கும் இதுதான் எங்க ரப்பு அப்படின்ட்டாங்க. எல்லாம் காலமாடை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத் வாங்கி வேதத்தை வாங்கி வராங்க. வந்து பார்த்தா எல்லா பையனும் காலமாட்டை வணங்கிட்டு இருக்காங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவத்தை தௌராத்தை தூக்கி போட்டு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தாடி பிடிச்சி இருக்க குர்ஆன் நல்லா சொல்லலாம், தாடி பிடிச்சி தர இழுத்துட்டு வராங்க. என்ன பண்ணி வச்சு, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்ன விடுப்பா, நான் ரொம்ப தடுத்துதான் எங்க கூட்டம் ரெண்டா பிரிஞ்சு போய் பயத்தை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சாமிரி மா கத்துப்புக்கும் யா சாமிரி, சாமிரி என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்ட உடனே சாமி நடந்து வச்சு சொல்றான். அப்போ சொல்லிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் லா மிசாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அதாவது உன்னை யார் தொட்டாலும் இல்ல நீ யாராவது தொட்டாலும் உனக்கு தொற்று நோய் வந்துரும், அதாவது கொரோனா நோய் சொல்றாங்களே அந்த மாதிரி உனக்கு ஜுரம் வந்துரும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் லா மிசாஸ் காட்டு பக்கம் ஓடி போயிட்டான். அதாவது என்ன தீண்டாதீங்க தீண்டாதீங்க. இப்ப பிராமணர்கள்லாம் தீண்டாமைன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு காரணம் இவங்க தான். இவங்க வழி வந்தவங்க தான் இவங்கெல்லாம் தீண்டாமை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இப்படி எல்லாம் உலகம் ஃபுல்லா குழப்பம் பசாது காரணம் சொன்னா யூதர்கள் தான். அவ்வளோ எல்லா தீமைக்கும் காரணம் இவனுக்கு தான். அல்லாஹ் தஆலா நிறைய தடவை சொல்லிப்பாரு. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வகலைனா இலா பனி இஸ்ராயீல ஃபில் கிதாபி லா துஃப்ஸிதுன்ன ஃபில் அர்தி மரத்தைன். அல்லாஹ் 2 தடவை சொல்றான், இவங்க உலகத்துல 2 தடவை குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த 2 தடவை என்னன்னு சொன்னா குர்ஆன் அல்லாஹ் 2 தடவை சொல்றான். ஆனா உலமாக்கள் சொல்றாங்க இவங்க குழப்பத்தை திட்டத்திட்ட உலகத்துல 6 தடவை பெரிய அட்டூழியம் செய்வாங்க அப்படின்னு உலமாக்கள் ஹதீஸ் மூலியமா சொல்றாங்க. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் 2 தடவை சொல்றான். அது என்னன்னு சொன்னா, ஒண்ணு வந்து இதுல ஆழமான கருத்தில் ஆயத்தை அடங்கி இருக்கு. நான் சுருக்கமா சொல்றேன். யூதர்கள் தோன்ற அன்றுல இருந்து இன்று வரைக்கும் எப்ப ஆரம்பமாச்சோ அதுல இருந்து இன்று வரைக்கும் இவங்க வந்து 2 முறை தான் உலகத்தை ஆட்சி செஞ்சாங்க. 2 முறை தான் அரசவையில வந்தாங்க. முதல்ல எப்பன்னு சொன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியில் இருக்கும்போது, சுலைமான் ஆட்சியில் இருக்கும் பறந்து விரிந்த ஒரு மாகாணம் உலகத்தை முழு உலகத்தை சுலைமான் ஆட்சி செஞ்சாங்க. அப்ப இந்த யூதர்கள் ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க, சுலைமான் கட்டுப்பட்டு இருந்தாங்க. சுலைமான் சில மாகாணம் பிரிச்சு கொடுத்தாங்க, யூதர்கள் சில பேர் அங்க ஆட்சி செஞ்சு வந்தாங்க. சுலைமான் மறைவுக்கு பிறகு சில ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க, அல்லாஹ்க்கு மாறு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பைத்துல் முகத்தஸை வச்சு மாறு செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு மன்னரை வச்சு டோட்டலா அந்த யூதர்களை கொத்து கொத்தா அல்லாஹ் அழிக்க ஆரம்பிச்சான். இவங்க எப்பெல்லாம் மாறு செய்யறாங்களோ அப்பெல்லாம் அல்லாஹ் ஒரு ஆட்சியாளர் அனுப்புவான், அவங்க கொத்து கொத்தா யூதர்கள் மரணிக்க செய்வான். இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச முதல் ஆட்சி. அதுக்கப்புறம் யூதர்கள் எந்த அரசவைக்கு எந்த அரசனைக்கு ஏறல, ஆட்சிக்கே வரல. கிட்டத்தட்ட 400 வருஷம் 1948 அமெரிக்கா ஐரோப்பியா போன்ற நாடுகள்ல ஒத்துழைப்போடு ஒரு குட்டி நாட்டை உருவாக்குறாங்க, இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு. 1948 நாடு உருவாச்சு. அது ஒரு நாடே கிடையாது, ஒரு கற்பனை நாடு, ஒரு திருட்டு நாடு. பலஸ்தீன மக்கள் அபகரிச்சு 1948 இவங்க ஒரு நாட்டை உருவாக்க. இதுதான் 2வது. முதல்ல சுலைமான் ஆட்சி காலத்துல இவங்க அரசவைக்கு வந்தாங்க. 2வது 1948 இவங்க இஸ்ரேல் ஒரு நாட்டை குட்டி நாட்டை உருவாக்கிட்டு இப்ப அரசவை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உலமாக்கள் 6 உலகத்துல 6 பெரிய அட்டூழியம் செஞ்சாங்க. உலகத்துல 6 பெரிய அட்டூழியம். ஒண்ணு சுலைமானுக்கு பிறகு ஒரு குழப்பத்தை உருவாக்குறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா எகிப்துல ஒரு அரசனை வர வச்சு இவங்களை மௌத்தாக்க வச்சாங்க. 2வது அதுக்கப்புறம் 400 வருஷத்துக்கு பிறகு திரும்ப அரசாதிக்கு வந்தாங்க. திரும்ப வந்து அட்டூழியம் பண்ண ஆரம்பிச்சாங்க, பெரிய அட்டூழியம் பண்ணாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா புக்து நசர் அப்படின்னு ஒரு ஆட்சியாளர் அனுப்பி யூதர்கள் போர் செய்ய வச்சு யூதர்களை கொத்து கொத்தா மௌத்தாக்க வச்சான். எப்பெல்லாம் இந்த யூதர்கள் அட்டூழியம் பண்றாங்களோ அப்பெல்லாம் அல்லாஹ் ஒரு மன்னனை ஒரு ஆட்சியாளர் அனுப்புவான், வந்து போர் செய்வாங்க, இவங்க கொத்து கொத்தா மௌத்தா போவாங்க. இதுதான் நடக்கும். ஒவ்வொரு 6 தடவை இப்படிதான் நடந்துச்சு. பல நாடுகளை பிரிஞ்சு போய் இங்க தோத்து போனா என்ன பண்ணான்னு சொன்னா, பல நாடுகளை பிரிஞ்சு கொத்து கொத்தா எல்லாம் பிரிஞ்சு போயிடும், உலகம் எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுதான் இவங்க வேலையை. அதுதான் ஹிட்லர் தெரியுமில்ல, கேள்விப்பட்ட ஹிட்லர். அவர் தான் முதல் யூதர்களை எதிர்க்க ஆரம்பிச்சார், யூதர்கள்லாம் கொண்டு குவிச்சார். வரலாற்று நம்ம படிச்சிருப்போம் ஹிட்லர் பத்தி. நம்ம சொல்லுவோம் ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரி, ஒரு மோசமானவன், ஒரு சுயநலக்காரன் சொல்லுவோம். ஆனா உண்மை அது கிடையாது. வரலாற்று மறைக்கப்பட்டதுல இது ஒண்ணு. ஹிட்லர் ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்லவர் தான். ஏன்னு சொன்னா அந்த காலத்துல ஹிட்லர் ஆதரிச்சது யாருன்னு சொன்னா, அப்போ இருந்த ஜாமில் அஸ்கர் அப்படின்ற ஒரு தாய் மதசான்னு சொல்லுவாங்க, ஜாமில் அஸ்கர். அந்த ஜாமில் அஸ்கர் ஹிட்லருக்கு ஆதரவு தந்துச்சு, ஹிட்லருக்கு ஆதரவா பேசிச்சு. ஹிட்லர் ஒரு நல்ல மனுஷன். ஹிட்லர் சொன்னதாக வரலாறு படிச்சிருப்பீங்க. நான் யூதர்களை பெரும்பாலான யூதர்களை கொன்னுட்டேன், சில பேரை மட்டும் விட்டுட்டு போயிருக்கேன். பின்னாடி நீங்க உணர்வீங்க யூதர்களை ஏன் கொன்னேன் அப்படின்னு. இந்த கொஞ்சம் பேர் விட்டு போயிருக்கேன் இல்லையா, இவங்கனால உங்களுக்கு குழப்பம் வரும். அப்ப நீங்க என்னை பத்தி நீங்க செஞ்சு பாப்பீங்க, ஏன் ஹிட்லர் பண்ணான்னு செஞ்சு பாப்பீங்கன்னு ஹிட்லர் சொன்னார். அவ்வளவு மோசமானதான் யூதர்கள். அப்படியே ஹிட்லர் புரிஞ்சு கொலை செய்ய ஆரம்பிச்சாரு.
இப்ப சொல்லுது ரஷ்யா சொல்லுது யூதர்கள் ஒரு மோசமானாங்கன்னு சொல்லு. வடகொரிய மன்னர் சொல்றாரு, வடகொரிய அதிபர் சொல்றாரு, உலகத்துக்கே புற்றுநோய் யாரு சொன்னா யூதர்கள் தான், உலகத்துக்கே புற்றுநோய் யாரு சொன்னா யூதர்கள் தான் அப்படின்னு வடகொரிய மன்னர் இப்ப சொல்றாரு. அப்பே ஹிட்லர் இதை புரிஞ்சுதான் அவங்க கொத்து கொத்த கொல்ல ஆரம்பிச்சாரு. யூதன் வாக்குறுதி கொடுத்தா மீறுவான், வாக்குறுதியை செய்ய மாட்டான், துரோகம் வரலாறு ஃபுல்லா துரோகம் தான். ஸல்லல்லாஹு ரஹமத்து நாளைக்கு எல்லாத்துக்கும் ஸல்லல்லாஹு ரஹமத்தை உருவான ஒருவர் தான் ஸல்லல்லாஹு முழு ரஹமத். ஆனா ஸல்லல்லாஹு ஒரு காரியம் பண்ணாங்க தெரியுமா? ஹிஜ்ரி 5ல பனு குரைரா அப்படின்ற கூட்டம் ஒப்பந்தத்துக்கு மாறு செஞ்சுச்சு. சுத்தி வளைச்சிட்டாங்க, யூதர்களும் சுத்தி வளைச்சிட்டு இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துல ஒரு நபர் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க அது வரலாற்று பின்னணி, அவர் வெள்ள குதிரையில போருக்கு அடிபட்டுச்சுன்னு சரியா நடக்க முடியல, வெள்ள குதிரையில வராரு. வந்தோடைய ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அன்சாரிகளே உங்க தலைவருக்கு எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சஹாபிக்கு எல்லா அன்சாரி எந்திரிச்சு நின்றதாக வரலாறு இருக்குது. அப்ப சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, இந்த யூதர்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாரும் சுத்தி வளைச்சாங்க, சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு சுத்தி வளைச்ச பிறகு இந்த யூதர் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு கேக்குறாங்க. அப்ப சாத் ரலியல்லாஹு கேக்குறாங்க, நான் இனி என்னுடைய தீர்ப்பு தான் இறுதியானதா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய தீர்ப்பு இறுதியானதா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா ஸல்லல்லாஹு சொல்றேன், நீ சொன்னதான் இறுதியானது, மறுபரிசீலனை கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே யூதர் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாயகமே ஒருத்தனை கூட விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் கொன்னுடுங்க. யார் சொல்றா? சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு சொல்றாங்க, வயது வந்த ஆண்கள் எல்லாத்தையும் கொன்னுடுங்க, சிறுவர்களையும் பெண்களையும் மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் கொல்லுங்க என்பதாக ஸல்லல்லாஹு சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு வார்த்தையை சொல்றாங்க, லக்கத் ஹகம்த பைனஹும் பிஹுகுமில்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய தீர்ப்பை சொல்லி இருக்கப்பா, நீ சொன்ன தீர்ப்பு சாதாரண தீர்ப்பு கிடையாது, இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொன்றதாக வரலாறு இருக்குது. ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டது, சஹீஹான ஹதீஸ். எல்லா யூதர்களும் ஸல்லல்லாஹு வயது வந்து எல்லாத்தையும் கொண்டாங்க என்பதாக வரலாறு பதிவு செய்யப்பட்டது. அப்பல இருந்து இப்போ துரோகம் தான். ஹைபர்ல சில யூதர்களை தங்கிக்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அனுமதி கொடுத்தாங்க. அந்த வழியா முஸ்லிம்கள் போனான்னு சொன்னா முஸ்லிம்களை கையை காலை உடைச்சுதான் அனுப்புவாங்க. அவ்வளவு துரோகம் பண்ணாங்க. கடைசியா உமருடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்தையும் அந்த நாட்டு அந்த ஹைபர்ல இருந்து விரட்டி அனுப்பினாங்க சில உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி எங்க பார்த்தாலும் ஃபசாது, குழப்பம். அப்பல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க குழப்பத்தான் பண்ணுவாங்க. அவங்க பேரே அல்லாஹ் தஆலா பிறருக்கு இன்னல் பண்றதா இந்த கூட்டத்தை அல்லாஹ் படைச்சானே. கடைசி வரைக்கும் எப்ப இந்த யூதர்கள் அடிக்கிறாங்களோ அப்பதான் கியாமத்துல வருமா. ஹதீஸ்ல வருது, இந்த யூதர்கள் மொத்தமா எப்ப அடிக்கிறாங்க அப்பதான் கியாமத்தா வரும். அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, கியாமனால வரைக்கும் இருப்பாங்க, கியாமத்தை வர வரைக்கும் யூதர்கள் இருப்பாங்க, அட்டுழி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க அழிஞ்சா கியாமத்தா வந்துடும். அல்லாஹ் தஆலா கியாமத்தை பத்தியும் சுருக்கமா சொல்லி இருக்காங்க. கியாமத்தை பத்தி யூதர்களை மஹதி உலகம் ஃபுல்லா குழப்பம் ஃபசாது பரவிடும். அப்ப மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. இந்த போர்லாம் எப்ப முடியும் சொன்னா, இந்த போர் நடக்குது இல்லையா, இதுல எப்ப முடியும் சொன்னா இது கியாமத்தை ஒரு அறிகுறி என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. கடைசியா எப்ப முடியும் சொன்னா, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு நபி வருவார், ஒரு மன்னர் வருவார், அவர் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவங்க எங்க வருவாங்கன்னு சொன்னா, மக்காவுல ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு பின்னாடி உட்காந்து அழுத்திட்டு இருப்பாங்க. அப்ப எல்லா இறைநேசர்களும் எல்லா நல்லடிகளும் அந்த மக்காவுக்கு போயிடுவாங்க. போன உடனே ஒரு சத்தம் வரும், ஈமான் கொண்டவர்களே, இவர்தான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபர், இவரை கொண்டு இவர்கிட்ட பையத் செய்ய அப்படின்னு சொன்ன உடனே எல்லா இறைநேசர்களும் அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் கையை பிடிச்சு பையத் செய்வாங்க. செஞ்ச உடனே அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் கூட்டு வந்து மதீனாவுக்கு கூட்டு வந்து பெரிய படையை திரட்டி யூதர்களோட போர் செய்வாங்க. அந்த போர் இது எல்லாமே ஹதீஸ் கிதாப், எல்லா ஹதீஸ் கிதாபும் பாபுல் ஃபித்ன், குழப்பம் அப்படின்ற டாபிக்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தான் நான் சொல்றது. அப்போ மக்கால இருந்து எல்லா இறைநேசரும் கூட்டிட்டு வந்து மதீனாவுக்கு வருவாங்க. மதீனாவுல எல்லா நல்லவரையும் ஒன்று திரட்டி யூதர்களோட போர் செய்வாங்க. அந்த போர் 3 நாளைக்கு நடக்கும். 3 நாளுக்கு அப்புறம் அல்லாஹ் வெற்றி கொடுப்பான். வெற்றி கொடுத்த உடனே எல்லாரும் விரண்டு ஓடிடுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால் உலகத்துல வருவான். வந்த உடனே அவனோட குழப்பம் இதை விட மோசமா இருக்கும். எல்லாத்தையும் ஈமான் கொண்டவர்களாம் எல்லாமே தஜ்ஜால் குழப்பத்துல பாயாஞ்சாலம் காட்டுவோம், எல்லாம் மயங்கி. இப்ப நம்ம சூனியக்கார ஜோசியக்கார பார்த்து ஈமான் கொண்டெல்லாம் மாறி போறாங்க இல்லையா, அதே மாதிரி எல்லா முஸ்லிம் மாறி விடுவாங்க. எந்த அளவுக்குன்னா ஹதீஸ்ல வருது, சில தொழுது முடிச்சு பள்ளியாசம் வெளியில வருவாங்களாம். வெளியில வந்தோடனே ஒரு அழைப்பு வருமா, கடவுள் ஊருக்கு வந்திருக்கா வாங்க அப்படின்னு சொன்ன உடனே தொழுது இருந்த முஸ்லிம்கள் அந்த தஜ்ஜாலை பார்க்க ஓடுவாங்க, ஓடி அப்படியே காபீரா மாறிடுவாங்க. அவ்வளவு வருது, ஹதீஸ் தெளிவா வருது. தொழுதுட்டு இருந்த நபர் இப்ப தொழுவாரு, வெளியில பள்ளியாசி வெளியில போனோடனே காபீரா மாறி போயிடுவாரு. இந்த தஜ்ஜால் குழப்பம் ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்புவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜால் கூட போர் செய்வாங்க. ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது, 70,000 பேர் தஜ்ஜால் கூட நின்று போர் செய்வாங்க. அந்த 70,000 பேர் யார் சொன்னா யூதர்கள் தான். யூதர்கள் 70,000 பேர் தஜ்ஜாலுக்கு பின்னால் நின்று ஈசா கூட போர் செய்வாங்க. கடைசி தஜ்ஜால் மொத்தமா எல்லாமே அழிச்சு விடுவாங்க. தஜ்ஜால் ஈசா பார்த்துட்டு உப்புல தண்ணி கரையிற மாதிரி கரைஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் யஜூஜ் மௌஜூத் அப்படின்ற கூட்டம் வரும். ஏற்கனவே அந்த கூட்டம் இருக்குதான். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அப்படின்ற மன்னர் அந்த யஜூஜ் மௌஜூத ஒரு பாலம் செஞ்சு அடைச்சு வச்சிருக்காங்க. கேமரா சமீபத்தில் அவங்க வெளியில வருவாங்க. வெளியில வந்து அவங்களும் குழப்பம் பண்ணுவாங்க. எல்லாரும் போய் அல்லாஹ் தஆலா வஹி அனுப்புவான், எல்லாரும் போய் பாறைக்குள்ள ஒளிஞ்சிங்க அப்படின்னு. எல்லாம் பாறை ஒரு புதருக்குள்ள போய் எல்லா ஈமான் கொண்ட மக்களை ஒளிஞ்சிப்பாங்க. ஒளிஞ்சிட்ட உடனே அந்த யஜூஜ் கூட்டம் பயங்கரமா இருக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா
ஒரு அதிசய ஒரு பறவை அனுப்புவான், கழுத்து நீண்ட பறவை அனுப்புவான். அந்த பறவை மூலமா எல்லா கூட்டம் முழுமே எல்லாரும் மௌத்தா போயிடுவாங்க. உலகம் ஃபுல்லா அவங்க தான் பறவை செத்து போய் சடலமா கிடப்பாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு காற்று அனுப்புவான். ஒரு காற்று அனுப்பினோடனே எல்லாருமே மௌத்தா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் கழுத்து நீண்ட பறவை அனுப்புவான். பறவை வந்து அந்த யஜுமாஜ் அப்படியே கொத்து கொத்த அள்ளி போய் காட்டுல போய் போட்டுருவாங்க. போட்டாலும் அந்த செத்து போன நாத்தம் உலகம் ஃபுல்லா பரவி இருக்கும். அப்ப அல்லாஹ் ஒரு மழை அனுப்புவான் அப்படி ஹதீஸ்ல வருது. அந்த மழை மூலமா உலகம் ஃபுல்லா சுத்தமாயிடும். சுத்தமானதுக்கு அப்புறம் தான் இதுக்கு இடையில தான் தாபத் ஒரு அதிசய பிராணி வரும். ஒரு கையில சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உடைய மோதிரம் இருக்கும், இன்னொரு கையில மூசா அலைஹிஸ்ஸலாமோட குச் அசா இருக்கும் என்பதாக ஹதீஸ்ல வருது. அதுக்கப்புறம் தாபத் வரும். அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லா முஸ்லிமா இருப்பாங்க. ஒரு புகை வரும். அந்த புகை வந்த உடனே உலகம் ஃபுல்லா இருட்டாயிடும். 3 நாள் சேர்ந்து ஒரு இரவை கடக்கிறதுக்கு 3 நாள் ஆகுமா. 3 நாள் இருட்டாவே கிடக்கும். சூரியனை யாரும் பார்க்க மாட்டாங்க. எப்படா சூரியன் வருஷம் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் 3 நாளுக்கு அப்புறம் ஒரு சூரியன் உதிக்கும். ஒரு சூரியனை பார்க்க எல்லாம் வெளியே வருவாங்க. அப்போ ஒரு அதிசயம் நடக்கும். என்னன்னு சொன்னா, எப்பவுமே சூரியன் கிழக்குல இருந்து உதிக்கும், அன்னைக்கு மேற்குல இருந்து சூரியன் உதிக்க ஆரம்பிக்கும். எல்லாம் அதிசயமா பார்ப்பாங்க. அப்படி சில நாள் மேற்கு ஊதிச்சு அப்படியே கிடக்கும். அதுக்கப்புறம் அல்லாஹ் ஒரு காற்று அனுப்புவான். இது கிட்ட அதிசய பிராணி வரும். ஒரு காற்று அனுப்புவான். அந்த காற்று மூலியமாக எல்லா டோட்டலும் எல்லாருமே மௌத்தா போயிடுவாங்க என்பதாக. நல்லவர்கள் எல்லாரும் மௌத்தா போயிடுவாங்க, தீயவர்கள் மட்டுமே இருப்பாங்க. அதுக்கு அல்லாஹ் சூர் ஊதப்படும் நிலநடுக்கம் ஏற்படும் என்பதாக நம்ம பார்ப்போம். எல்லாரும் சூர் ஊதினோடனே எல்லா டோட்டல் எல்லா மக்களும் மௌத்தா போயிடுவாங்க. திரும்ப சூர் வந்த உடனே எல்லாரும் எந்திரிப்பாங்க. சலாசம் முதல் எந்திரிப்பாங்க. வலது பக்கம் அபூபக்கர், இடது பக்கம் உமர், அதுக்கப்புறம் ஜனத்தை பக்கம் எல்லா முஸ்லீம் எந்திரிப்பாங்க என்பதாக வரலாறு பதிவு செய்யுது. கடைசியா 3வது சூரா டோட்டலா உலகம் அழிஞ்சிடும். ஆக இப்படி உலகம் வரைக்கும் கியாமத் வரைக்கும் என்ன நடக்கும் என்பதாக சலாசம் ஹதீஸ் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த சம்பவத்தை இந்த போர்லாம் பார்க்கும்போது நமக்கு படிப்பினை 2 விஷயம் தான். ஒண்ணு, நம்ம ஈமான் அதிகரிக்கணும். அல்லாஹ் தஆலா சொன்னதுதான் நடக்குது, சலாசம் சொன்னது நடக்குதுன்னு சொல்லி ஈமான் அதிகரிக்கணும். 2வது, இனியும் நம்ம இப்படியே நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை, நம்ம ஊர், நம்ம மக்கள் இல்லாம டோட்டலா நம்மளுடைய சிந்தனைகள் இஸ்லாத்து பக்கம் திருந்த ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கான். ஆக அல்லாஹ் பக்கம் திருந்தலும் குழப்பத்தை அல்லாஹ் பாத்துக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலம் எல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமான் மார்னிங் தௌஃபீக் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிருனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.